tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. So இந்த பாருங்க எல்லா இடமும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது எப்படி பாத்திரத்தில் செஞ்சால் அடி பிடிக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுதான் நாங்களும் ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான். சரி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடலைப்பாசி எல்லாம் போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிச்சு இந்த கலர் செய்வாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் போட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயமாக நான் கட் பண்ணிட்டேன். நான் கம்மியாக தான் செய்கிறேன். அதுக்காக தான் எனக்கு என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து 3 பேருக்கு உப்பு போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு நெய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் வச்சு அந்த நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் போல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே ஊற்றிட்டு நம்ம வளர்க்கலாம். இதுக்குள்ளேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுன்னா 2 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் மட்டும் எதுவுமே சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் காரத்தை சொல்கிறேன். ஸோ காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். ஆனியன் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வச்சு இதுக்குள்ளேயே வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அதே வந்து நல்லா வெங்காயத்தில் எல்லாம் வச்சு தர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிடுவோம். நல்லா வசதி ஓடணும். அப்போ தான் பிரியாணியில் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே இது கூட நான் வந்து நல்ல கலர் வரணும் அப்படின்றதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர். அப்புறம் நார்மல் சில்லி பவுடர் இருக்குல்ல அது நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் ரொம்ப கம்மியாக சேர்ப்போம். அதுதான் இந்த ஸ்பூன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா. ஸோ சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நான் வந்து தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தனால 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். மீடியம் சைஸாக இருந்தாலும் 1 போதும். நான் வந்து சின்னது ஸோ 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதான் நீட்டமாக கட் பண்ணி ஸ்டவ் சின்ன வச்சுக்கோங்க. மிளகாத்தெல்லாம் போட்டு கறிஞ்சிடும். சின்ன வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வேகட்டும். இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கட்டியாக கை எந்த அளவு கட்டியாகும் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தயிர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் ஆகுதுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு மசாலா கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கேப்பில் நார்மல் காஃபி கப் இதில் தான் வந்து நான் 1/2 கப் அரிசி போட்டேன். இப்போ நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இதை நான் வந்து ஏற்கனவே வந்து அரிசி என்ன பண்ணுறேன்னா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சாலும் நீங்கள் சரிசமாக அளவு ஊற்றினீங்கன்னா சாப்பாடு அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ 1 கிளாஸ் 2 இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி
கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். உப்பு காரம் என்ன பார்த்துக்கோங்க. இந்த டைமில் மூடி வச்சிடலாம். அரிசி எந்த டைமில் ஊற வைக்கணும்னா, இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 தண்ணி அலசிட்டு அப்புறம் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு. நமக்கு தண்ணி கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தண்ணி கொதிச்சோடனே என்ன பண்ணுறீங்கன்னா அரிசியை போட்டுற வேண்டியதான். அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. நம்ம இப்போ அரிசி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து என்ன பண்ணுறதுன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் தண்ணி குடிக்கும் போது. அப்போ தான் அரிசி வேகும் போது அரிசி சாப்பாடுக்கும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே அரிசி எல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்டவ் வேகமாகவே இருக்கட்டும். தண்ணிக்கும் அரிசிக்கும் ஈக்குவலாக வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். மூடியாச்சு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும். தேங்காய் இருக்கும். ஸோ இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கணும். நீங்கள் திறந்து பார்த்தோன்னா எதுவும் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வெயிட் இருந்துச்சுன்னா வெயிட் வைங்க அது மேலே. அப்படி இல்லையா நீங்கள் வெந்நி போட்டு பாத்திரம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை தூக்கி இப்படி வச்சுருங்க. நான் இதுவும் வச்சுருக்கேன். பாருங்க இந்த மாதிரி நம்ம வெயிட் இடிக்கிறது இருக்குல்ல, இடிக்கிறத வச்சாலே போதும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திறந்து பாருங்க. உதிரி உதிரியாக இருக்கும். அடியும் பிடிச்சிருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி உதிரியாக வந்துட்டு பாருங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், உதிரி உதிரியாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும்.